கடந்த 2012 மார்ச் மாதத்துல திருச்சி அமைச்சரான திரு கே.என். நேருவோட தம்பி தான் ராமஜெயம். இவர் வழக்கமா காலையில நடைபயிற்சி மேற்கொள்வாரு. இப்படி நடைபயிற்சி மேற்கொள்ளும்போது அவர்கிட்ட எப்பொழுதுமே துப்பாக்கிலாம் இருக்கும். ஆனா, அன்னைக்கு நடைப்பயிற்சியின் போது அவரு கை துப்பாக்கி வச்சுக்கலன்னு சொல்லிட்டு, அங்க உள்ள மர்ம கும்பல ரொம்ப நாளாவே அவர வாட்ச் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இவர கார்ல கடத்திக்கிட்டு போயிட்டு, கல்லணை ரோட்டுல இரும்பு கம்பியால உடம்பெல்லாம் சுற்றப்பட்டு, பின்னடி கை 2 கையும் பார்த்தீங்கன்னா கட்டியிருக்காங்க. அவர் வாய்க்குள்ள துணிய வச்சு அமுக்கி அவர கொன்னுட்டாங்க. ரொம்ப கொடூரமான முறையில இந்த கொலை நடந்திருக்கு. இதுவரை குற்றவாளிகள கண்டுபிடிக்கல. லோக்கல் போலீஸார், அப்புறம் சிபிசிஐடி போணுச்சு, அப்புறம் சிபிஐ போணுச்சு. இப்ப லேட்டஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, டிஐஜி வருண்குமார இப்ப பாளையங்கோட்டை சிறையில மண்ணச்சநல்லூர் குணா, இவன் வந்து முட்டரவிக்கு வந்துட்டு 2006ல என்கவுண்டர் பண்றாங்க. அவருக்கு இவன் வந்துட்டு கூட்டாளிங்கிறதுனால, இந்த பழிவாங்கும் சம்பவத்துல ராமஜெயம் தான் தூண்டுதலா இருந்திருக்காரு. முட்டரவி சாவறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மணல்மேடு சங்கர்லாம் இவங்கெல்லாம் கூட்டாளி அப்படின்னு